என்ன செய்கிறான் வாங்கடா என் மக்கால அதுவா தெரியுதுப்பா கண்ணே ஞானசேகரா கண்ணே குணசேகரா நம்ம பாட்டி வீடு வந்து விட்டோம் கண்ணே அதோ பார் தெரியுது பார் பாட்டி வீடு தாய் மாமே வீடு அந்த பட்டணமும் தெரியுதடா சும்மா தோலுக்கு உங்க வீட்டுக்காரர் காட்டுக்கு போயிட்டாரு தங்கச்சி வர்றதா கனவு கண்ட சாக்குல ஒரு கால அவர் நிஜமாவே புள்ளிங்களோட வந்தா என்ன கதி மூடு வாய என்ன அபஸ்கோணமா இது மாதிரி வார்த்தை சொல்றேன் நம்ம சொல்லுமா சொல்லுமா அவரு பொண்டமா என்ன அபஸ்கோணமாடா கொழுவாயா அபஸ்கோணமா பின்ன என்ன அபசாகனம் முடிச்சவனே கம்முனு இல்ல கோணசி சொல்லு அவ போய் இங்க ராத்துக்கு வரணும் அப்படியே வர மாதிரி இருந்தா சேவடி அவளை என்ன பண்ணுவோன்னு தெரியாது கண கீர கோபத்துல அப்படி அடிச்சு விட்டுருந்து வச்சுக்க சரிம்மா அத்தா எப்படி எனக்கு அடி கூட இருந்தா சரி உடம்பெல்லாம் அஸ்தியாக்குது வர கோட்டை மேல எதுக்கு ஒரு டவுட் பாக்குறோம் பாரு பாரு ஏமா ஏமா வாட்டு மேல இருந்து தெரியுதா வாட்டு மேல வாட்டடா இது கணே ஆனா அண்ணி கரண்ட் கண்டு சேர்ந்துச்சேமா கணே ஏமா அங்க பாரு என்ன ஐயோ அத வர இதோ வர அறிவு கட்ட சக்காலி அத வர இதோ வர அறிவு கட்ட சக்காலி வர அந்த தேவடே வராளே அத்தான் எங்க 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 வீட்டுக்காரன் சொன்னானே நான் கனவு கண்டோம் அந்த ஒப்பனோலி தான் வராளே அவளேவா அவ மட்டும் வராளா கண பிளு 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 பிளுன்னு பண்ணி குட்டி போட்டது மாதிரி பண்ணி குட்டி போட்ட மாதிரி கண 1 2 3 4 5 6 7 புளிய பெத்துக்கிறாளே கண உன்னையாட கொட்டியாவே பாங்களா யார கொட்டியல இப்ப இவன் வந்து பால் சுட்டு அழிச்சா இப்ப இவன் வந்து பால் சுட்டு அழிச்சிட்டா இப்ப உன் புள்ளில கூடுதுங்கிறா எனக்கு அதெல்லாம் இல்ல நீ என்ன பண்ணுவே தெரியாது எத்தனை ஏரி மண்ணுக்குதான் தெரியாது அத்தனை ஏரி மண்ணெட்டு வந்து ஏய் அத்தனை ஏரி மண்ணெட்டு வந்து நம்ம கோட்டையில எத்தனை ஓட்டக்குதோ அத்தனை ஓட்டை ஆடுறா என்னென்ன எல்லா ஓட்டையும் அடிச்சு போடுறோம் சீக்கிரம் அதான் நீ சின்ன பையன் கூட்டுவாயினே சின்ன பையா பாரு இங்க அப்புறம் வா சின்ன பையா அங்கே இருக்குது வாப்பா சீனி தூக்கி பழக்காய் போயிடுவேன் எல்லாம் ஓட்டி அடிச்சிட்டியா களிமண் எடுத்துன்னு வந்து சந்து வந்து சும்மா கண்மயிர் அப்படி கூட பார்க்க முடியாது அடிச்சிட்டேன் எல்லா ஓட்டையும் அடிச்சு ஒரு ஓட்டை அடிக்கலாமா என்ன ஓட்டிய உணு ஓட்டை தான் ஏய் அடிச்சுனா வச்சுக்க எழுதுலாம் இல்ல மச்சான் பொடி மச்சான் மச்சான் எங்க அக்கால கட்டிங்க பாரு இப்ப அவ வருவா வந்தா என்ன பண்றதுமா
உடம்பு வெல வெல வெலன்னு வருது எனக்கு. என்ன புள்ள பேத்த விளையாட்டுமே முக்கிய. ஐயோ ஏமா குமரையோவா ஐயோ ஒரு இடமா வேலை செய்யணுமா? ஏரி வேலையும் விடுறதில்ல, கருந்தோட்ட வேலையும் விடுறதில்ல, மொத்த வேலை நீ செய்ய இடுப்பு தான் நோவுமா. ஆனா வாய் நோவுறதுமா கதவுக்கு திறந்துட்டுனா தொடப்பட பிஞ்சு போயிடும். நான் தான் உங்ககிட்ட கதவை திறப்புனா சூத்த மூந்து பாக்கட்டா ஏமா ஏமா எனக்கு ஒரு சந்தேகம். இப்படி எல்லா வாட்டியும் அடிச்சுட்டா எந்த வாட்டியிலுமா நாம போறது? ஏய் நம்ம வெளியே போடல கூட பரவாயில்ல, ஆனா அவ உள்ள வரக்கூடாது. ஐயோ ஐயோ எப்பா தலையே வலிக்குது. அதுவே தெரிங்கள் அண்ணி, உன் ஆத்தி வந்திருக்கிறேன் அண்ணி. 8 நாளா அடிக்கு காத்து எழுந்து என்ன பார்க்க முடியல. 8 நாளா அடிக்கு எனக்கு காய்ச்சல் அடிக்குது. என்னால எழுந்து கூட பார்க்க முடியல. ஓட வந்துட்டிய நல்லா தானே இந்த இப்ப எங்க 8 நாளா காசுது புத்தன்னா வச்சு ஒண்ணு கேட்டாங்களா? இல்லவே 8 நாளா என்ன கட்டாங்க? நான் காசு அடிக்கல, காசு அடிக்கிறது மட்டும் தான் சொல்லணும் நீ. ஐயோ ஐயோ தலை பொடி பொடிது எப்பா. ஆனால் அண்ணி 10 நாளா பார்க்க என்ன புரியவில்லை. இன்னைக்கு 10 நாளா அடிக்குது காய்ச்சல் அப்பா. அப்படி தலை பள்ளீர் பள்ளீர் பாலமாட்டு வெடிது. அப்படி விண்ணு நிலுக்குறனே. ஐயோ முடியல. 7 பிள்ளைகளை கூட்டி உன் ஆத்தி வந்திருக்கிறேன். கதவே தெரிங்கள் அண்ணி. ஐயோ என்ன கண்ணு கூட முடிச்சு பார்க்க முடியலையே. தெரியல காதம் ஆக்கல. என்னம்மா டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? கஷ்டம் என்னன்னு என்ன கூட யாரும் கேட்கறாமா தான் கேட்க. உடம்பு சரியில்லை அப்பெல்லாம் பண்ணுண்டா. விசுவாசுனா ஆமாடா அப்பதானே நம்புவாங்க. ஐயோ அண்ணியாலே அண்ணியாலே எந்த நாட்டியானோ கதவே தெரிங்கள் அண்ணி, உன் ஆத்தி வந்திருக்கிறேன் அண்ணி. ஐயோ பொட்டிக்காரா எனக்கு என் மூத்த இல்லடா தலை வயிறு பாலமாட்டு வெடிதுடா. எப்ப தலைய புடிச்சுன்னு வவுறு அடிக்குதுன்ற உனக்கு ஓத்துமாவா தரணுவா? ஐயோ தலை பாலமாட்டு வெடிது. நானும் ஆனா எனக்கு குசிலே போறேன் இப்ப சாமி. இல்ல அண்ணி வீட்டுல
ஏய் ஏய் யாரும் வரவே இல்லையா அவனே வந்தானா வீட்டுல பண்ணி வந்து அப்படியே எப்பறம் வளர்க்கற பிளிப்பில பிளிப்புன்னு பண்ணி வந்து என்னடா எம்மோ அப்படி எடுத்துங்க கேவுடியா ஒப்பட ஒரு கட்டுங்க ஏய் ஏய் எப்படி அவ எப்படிக்கிறா பாரு சன பண்ணி ஓத் கூதல் எப்படிக்கிறா பாரு பரவாயில்லையான்னு கேட்காத புள்ளிய அடிக்காத மட்டும்ன்றியே ஒண்ணுதான் புள்ளியாடு புடவை பிடிச்சிருக்கீங்களே வா என்னத பொண்டாய் மக்கள் இந்த பக்கம் நீ பயப்படாத பொம்பளை போலீஸ் ஸ்டேஷன் எங்க அங்க போயிட்டு 7 பேர் உன்னை ரேப் பண்ணான்னு கேஸ் ஏய் நான் அந்த பக்கம் பயப்படாதீங்க போடா உமாட்ட ஒவ்வொரு புள்ளைகளையும் எப்படி பார்த்து வச்சுக்கிறா பாரு தேவடியா முண்டை சொல்றி பேரம்மா நீனே நான் கூட அவ சொல்லி கொடுத்துவான்னு நினைச்சா இந்த அப்படி ஓடிதான் சொன்ன படவெல்லாம் பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி மேலே ஏறி போடுங்கிறான்னு அது உன்னை போ நல்லா கேட்டுருவோம் அப்புறமா பசிக்குதா கம்மிட்டா அடியே ஆம்பளை ஓலியே பசிக்குதா யார யார ஆக்கி வச்சுக்கிறாங்க உங்க கூட்டு மோத்துல ஓட்டு சம்பாதிச்சுக்க ஏய் போடேட்டா பாடுங்க நீ அவன் மெண்டக்காரனா அம்மா அம்மா வாங்க இது மூஞ்ச பார்த்தா இப்ப நில்லு நேரா இது மூஞ்ச பார்த்தா என்ன பத்த யாரும் பயப்படாதீங்க அத்தை அரை பொண்டாட்டி இது மூஞ்ச பார்த்தா என்ன சோர்த்துல சொல்ல மாட்டேங்க எப்படிங்கிறான் பாரு கூலி எடுத்து வந்தோம் நாம செத்த கம்முட்டா இருக்கு நம்ம ஆளுங்க பின்னாடி பேசினாங்க என்னமா செத்த நேரம் ஏமாந்தா எனக்கே புள்ள கொடுக்குவாங்க பொண்டமாயா புள்ள போய் வச்சுக்கானா இல்ல எடா போய் வச்சுக்கணும் கேவடியா நீங்களே சொல்ல கை தொண்டு அடிச்சு உங்களுக்கு அடிச்சுனான்னு கேக்குறான்
அடிக்காதே நாட்டை. ஏய் இங்க வாங்க. என்னாடி ரொம்ப பேசுறாங்க, பாவாடை தூக்கி போட்டு போயிடுங்க. யாருக்கு பாடி ஏய் ஏய் பின்னாடி பேசுறீங்க அவ்வளவுதான்டா. என்ன சொல்றேன் என்ன என்னடா வாக்கடே தைரியமா அடிக்க பண்ண வர. இப்ப சத்தமா சொல்றேன், எதுனால சொல்றேன் சொல்றேன் என்னடா சத்தமா சொல்றா, சத்தமா சொல்றா. என்ன பார்த்து எங்க அம்மால எல்லாத்துக்கு கொட்டி கூதிரி கேட்கறாரு. மாமா தேவடியா பெண்ணது தேவடியா கூதி சரியும் காலைல இதுக்கு மூஞ்சி முடிச்சிட்டோம். அது வாழ்க்கை கஞ்சி கொடுத்தாக்குவா. அது மண்ணார்த்து வந்து வேலையே வர முடியாது அவசியம் இருக்குதுப்பா. ஏய் உக்கார மூணு நல்லா உக்காரா நல்லா. யார் நான் மூஸ் பேசி விட்டீங்கன்னா மரியாதைக்கு கம்முன்னு உட்காரு. கண்ணாடி வேணும் அண்ணி, கண்ணாடிக்கு வந்தீங்க. எங்க நாட்டிலே பஞ்சம் வந்து விட்டது அண்ணி. உன்னை தேடி 7 பிள்ளைகளே கூட்டி வந்திருக்கிறேன் அண்ணி. ஏன் சாவலியா? நாட்டுல பஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னதா நான் செத்து போயிருந்தா. இங்கே என் நாட்டுக்கு ஒன்றும் உயிரோடு இருக்கிறேன் எல்லாம் கண்டவங்க கிடையாது. அவனா ஏய் ஏய் இது அந்த நேரத்தில் போய் அந்த நாட்டில் கால வச்சோம். அந்த நாடே நாசம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ அங்கே முடிஞ்சு இப்போ எங்கள் ஊரை என் நாடை நாசம் பண்ண வந்துங்கிறியா, என் கோட்டை அடிக்கிறதுக்கு வந்துங்கிறியா? மூஞ்ச இந்த மூஞ்சில் முடிச்ச கஞ்சி போறதுக்குமா தேவடியா பத்தது எப்படி போயிரியா? அது மூஞ்சப்பாரு மூஞ்சை பிடிச்சி மூஞ்சி இல்லை அப்படித்தான் இந்த எல்லாம் ஆயிப்போச்சு. எல்லாம் பண்ணிட்டேன். அப்படி எவனா கூடி ஓடி ஆம்பளை விட்டு இந்த 7 பிள்ளைகளை எதுன்னு எவனா கூடி எவங்கிட்ட மித்து கூட போய் கூடாதா? எப்படிக்கிற பாரு. ஆனாம்மா இவ்வளோ ஏய் இவ்வளோ 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 இதுலையா இந்த புடவை பாரும்மா. ஏய் கம்னரியா எவ்வளவு ஒரு அழகா இருக்குது. என்ன யாயான்னு கேள்வி கேட்கற? உனக்கு கம்முன்னு தான் உட்கார சொன்னான். எலிபேடா உங்க அம்மா நேரத்து கடிக்கும் கேட்கறேன். உங்க அம்மா நேரத்து கடிக்கும் கேட்கறேன். வாட்டின வச்சுக்கா புண்ணியம் 3 கம்முன்னு உட்கார தெரிஞ்சுக்கா புள்ள. ஏய் அதே நாடு என்ன என்னமோ அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பழகிய அத்தா. ஏய் தான் பாரு என்ன பசிக்குதா? சத்தனா அப்படி இருப்போம். போ வேகமா போ. பண்ணி சாணத்தின மாதிரி கேரா தோல மாட்டான். எப்படிக்கிறம்மா நானு இலசி போய் ஒல்லியா நீனே சொல்லி போறியாம்மா. ஏன்னா போயிட்டு ஆளுக்கா வராது போல வீட்டுக்கு வந்து அவன் பசிக்கிறாமா கணே அவளுக்கு பசிக்குதா? 3 கல் எடுத்து போடு. படுமா 3 கல் எடுத்து போடுறா. சீக்கிரம் போடுற கணே. அடுப்பு மூட்டை மூடல சொல்லுமா மூட்டை சீக்கிரம் போடு. கல்யாணம் வீட்டுக்கு சோறு போட்டு ஏமா அடுப்பு இப்ப எப்பயுமா
எம்முட்ட அளவுக்கு வேலைக்காரன்னு பார்த்துக்க தூக்கி ஏமா ஆனா எப்படிதான் என்னன்னு உனக்கு கேட்டேன் உனக்கு என்ன சொல்லி சொன்னா அடுப்பு மூட்டியாச்சு. மூட்டியா? ஏய் எல்லாம் உக்காரி நீ சத்தனா பிள்ளைங்க கழுத்துல போக மாட்டாங்களா அது பிள்ளைங்க கழுத்துல ஓரமா தான் நில்லுங்க ஒப்பம் ஓடிங்களே. தயவு செஞ்சு நாடகம் முடிஞ்சா கூட வீட்டுக்கு போகாதீங்க. ஆளுக்கு ஒரு தொடப்பம் எல்லாம் ரெடியா வச்சுக்காங்க. கூட்டி போயிருக்கு அத சொல்லிட்டேன் கணே. இது சட்டின்னு வரியா? சட்டி இப்ப புதுசா வாங்கி வந்து எங்கெல்ல பாத்திரம் இல்ல சிலவர் பாத்திரம் சமைச்சு கொடுத்து போங்க உனக்கு இல்ல உங்களுக்கு பத்து அதுக்கு என்ன தரியா? இன்னதுல சாப்பாடு பண்றேன். நான் மாசம் தூரம் போயிட்டு முடுத்தோணி துவைக்க அந்த போடக்கிளி போட்டுக்கிற அந்த பரிசட்டி என்ன போடா வேகமா போட. ஏன்னா கூலி வைய குமாரே என்ன சென்று பார்க்க கேட்கலாம். என் பூஜை போன் பண்றேன் போன் பண்றேன். எது கேட்கணும் சொன்னே கேள்வியே நல்லா இருக்குமா புதுசுதான் சாப்பாடு கணே. எனக்கு மனுஷே கேட்க மாட்டேங்கிறா. ஏமா எனக்கு மனுஷே கேட்க மாட்டேங்கிறா. இவ்வளவு புதுசா இருக்குதுடா. கேட்டுமா சாப்பாடு பண்ணா அப்பதான் நல்லா இருக்கும். என்ன ஓட்டு போடுற புதுசாகிற உண்ணும் உங்க அம்மா திக்கிருக்கு வயிற்று முடிச்சுன்னு சொன்னோம். சினிமா படம் ஓடுது உள்ள பாரு. இப்பதான் நல்லா இருக்குது. ஆனா எப்படியோ நீ பாரு புள்ளிங்களுக்கு சாப்பாடு பண்ண போலான்னு மனசு வந்துட்டு பாரு. என்னக்கா நம்ம நாத்தினாவோட புள்ளிங்க சாப்பிடணும் இல்ல. இப்ப என்ன பண்ற வேக வேகமா ஓடி போய் பொன்னி அரிசி பவானி அரிசி அந்த சிப்பத்துல வருது அந்த அரிசி பூரா புல்லட் அரிசி அதெல்லாம் போட்டா புளி இழைச்சு போயிடும். இந்த 7 வருஷத்து ஆயிரமாவை அடுத்த மேல இருக்குது பாரு. மாடு கூட தின்றதுல நான் சொன்ன கரெக்டா உனக்கு தெரியாதுல புளிகளுக்கு எது ஆகி போனீங்க புள்ள வளர்த்த நான் எனக்கு தெரியும். அது போய் என்ன ஓடு புள்ள வளர்த்தமா போய் எட்டு போடா சீக்கிரம். எப்படி இந்த ஊருக்கே சாப்பாடு ஆகும் கொட்டி காக்கு. எத்தனை பேர் அவங்க? 8 பேருமா அம்மாளாட. என்னது அம்மா செகண்டுக்கு என்ன சாப்பாடு பாருங்க. கோலம் போடுறமா கூட மிஷினா போடுவாங்க. 4 கை போடுங்க போதும் தானே. உன் கையிலே சும்மே வச்சு போடக்கூடாது போடுறா 4 கை போட்டாங்க. நீ அரசன் கொடுத்தா இடுப்பு நாவா அறுத்து காய் வச்சு கோட்டுமா கோட்டுமா எனக்கு கேட்காம கொட்டாதுடா. இந்த சக்காலத்துல எனக்கு அப்படி சாப்பிட விடுறாங்கடாப்பா. எங்க நாசமா தாராளமான நாசமா போட்டோம். மூணு உட்காந்து சாப்பாடு பண்ண தெரியாத அந்த பேசி பேசுறேன். நீ 3 உட்காந்துறியா? எனக்கு தெரியும் புள்ளிங்க சோலாய் போறதுக்கு எடுத்துக்கிறேன். வேற எங்கடா கரண்டியா? எனக்குள்ள என்னன்னா இங்கிருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள உன்னாடே சேர்ந்தா எனக்கு அடி விடுற அப்படிதான் கிளவி எல்லாம் தயாராயிட்டாங்க. பவுனே அது கரண்டியர் அடி சாமி. இப்போ என்னமா வர வர இப்படி பாசமா கொஞ்சம் போடி அன்னைக்கு நீங்க தடாபுடான்னு படம்லாம் படி 2வது போட்டு போவாங்க. கரெக்ட் நான் சொல்லாமே அலப்ப அலப்ப விடு. யாடா யாடா எரி மாட்டேங்குது. துண்டில் எரிமா வைக்கணும். ஓ விரவு வைக்கணும் தானே. என்னன்னா இவன் சாப்பாடு பண்ண லட்சணம் இதுல தெரியுது பாரு. சரி விரவுக்கு இப்ப என்ன பண்றது? வேப்ப விறகு புளியா விறகு சந்தன விறகு எல்லாம் அடுக்கடுக்கா வச்சிருக்கிற போயிட்டு இப்படி வாங்க. இந்த பாரு வாழ்ந்து கிளுகிளு நல்லா இருந்து வீட்டுக்கு வந்தா நீ சொன்ன வேற எல்லாம் வைக்கலாம்.
இவன் வாழ்ந்தும் வாழாம தானே வந்துங்கிறாங்க. கெட்டு போய் வந்தவளுக்கு ஏதாவது ரசம் இருக்கலாம். நம்ம ஊர் பேரு வாழை மரங்குது பாரு, அந்த பச்சைக்கிற மட்டையை ஊடி செய்யணும் போல போல வேகமா. எவ்வளோ எண்ணெய் அப்படிதான் பண்ணணும். எந்திரி சக்கால் சொன்ன என்னவே என்ன எதுனா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்க. எங்க அம்மா வீட்டுக்கு போனா இன்னைக்கு மகாராஜன் வாழ்றவ சும்மா இல்ல. கணே ஏன்னா இவ்வளோ எட்டுன்னு வந்து நிக்குவ. இருடா என்ன அவ்வளோ ஆனந்தமா எனக்கு மட்டுமே இல்லைம்மா. ரொம்ப செல்காது இது வாடங்க. இப்ப இதெல்லாம் பண்ணிதானே தண்ணி ஊத்தலாம். எப்படி மாவு கொதிக்கும்? ஏமா தண்ணியில போர்வெலுக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சொன்னா என் வாய் நல்லது கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. குர்ரா என்னமா அரியா போலிங்க மூத்திரங்க அப்படியே ஊத்துற பாரு கொஞ்சம் கொஞ்சமா. இதுலயும் கட்சி தானம்மா கேட்டே இருக்குதுமா. புடிச்சுனா அளப்பே தெரிஞ்சுக்க. நீ ஒண்ணு மரியாதை கட்டுவே. சங்கத்துல உனக்காக 25 பொம்மனாரிங்க தயாராகிறாங்க, பயப்படாத. சேத்துப்பாடு ராஜாவை கூட்டு அளப்பது தெரிஞ்சாங்க. என்பு வைப்போ. என்னடா எல்லாம் கீழே ஊத்துது. நான் அப்பயே சொன்னது பொண்டமா எனக்கு நல்ல செடி எடுத்து வால் செடி எடுத்து வந்துட்டான். தில்லிட்டே விடியா நான் வச்சுக்கிறான். கம்பெனி லாஸ் தான். அடுப்பே பத்திக்கா நல்லா தான் பார்த்து வைக்கிறா. பத்திக்கா பத்திக்கா என்ன பார்த்து வைக்கிற? அடுப்பத்துக்கு சாப்பாடு பண்றது என்னைக்கு, அது அடுப்பே என்னைக்கு, அங்க சாப்பாடு தின்றது என்னைக்கு. நானும் எவ்வளவு நேரம் பத்தனா தானே இது வச்சு அடுப்பு மண்ணடுப்பு கருமந்தடுப்பு கருமந்தடுப்பு என்னோட என்ன பண்ற? உனக்கு உதவி பண்றமா? ஆண்டசி அடுப்ப உதறோம். நீ என்ன பண்ற? ஆளுக்காரன் சூத்த உதறமா? ஏன்னு கேளு. ஆசேரி பட்டில அந்த ஆளு ஒரு பக்கம் தூரமா உட்காந்துப்பான். இந்த காத்தடிக்கிற பம்பு அதுக்காடு போய் காத்தாடி ஏறும். இது பத்தலன்னு வச்சுக்கோ. நீ ஊதுறது பத்தல, நான் ஒரு பக்கம் ஊதுனா தான் டம் கட்டி ஏறியும். இந்த இருப்பா பாப்பா நாட்டி மானம் அந்த கட்டு போட்ட துணி கட்டுறா வரப்போகுது. அதுக்கு தான் நம்ம பாப்பா முன்னாடி இப்படி இருக்கிறதா பாப்பா? இப்பதான் குல்பர்காவோட பாய் வியாபாரம் பண்றாங்க மகளே. இந்த இவ்வளவு நேரம் வரணும் 10 வருஷம் பார்த்தேம்மா. என்ன இவன் நல்லவளா கேட்டவளா? முடியல. நான் இப்பெல்லாம் தலையை விரிச்சு போன இருக்குல்ல மாதிரி ஈரத்தலையோடு வந்து கேட்டுங்குது. சின்ன பிள்ளைங்க தலசி வந்துமா பின்ன ஈரத்தலையோடு வந்து கேட்டுங்குது. 10 தலைவலி பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணு சொல்லு பார்க்கலாம். நான் யாருக்கு ஒன்று ஊருக்கிற பொம்மாட்டியெல்லாம் கத்துக்காங்க ஜட போறது இப்படித்தான். அன்னைக்கு இப்பதான் பாசம் இங்க பாரு, நான் அடுப்பெல்லாம் 10 வருஷம் பார்த்தேன்னா ஏன்னா முடியல. ஏன்னா நீ 10 வருஷம் பிள்ளைங்களுக்கு ஆக்கி போட்டு சாப்பிடுமா. சரிம்மா. பத்தாணி
நானுமானா என் தாயோரே உத்தாமியானா என் பக்தாவே மலர்ந்தாதீனா பச்சை வாழை மட்டும் பத்தி எறிய வேண்டும். மதுரை மீனாட்சி தாயே இந்த மாவு பொறிக்க வேணும். மதுரை மீனாட்சி தாயே மாவு பொறிக்க வேணும். காஞ்சி காமாட்சி தாயே இந்த கஞ்சி பொறிக்க வேணும். காஞ்சி காமாட்சி தாயே கஞ்சி பொறிக்க வேணும். அங்க பாரு பச்சை வாழை மாட்டில கொடுத்துமல்ல நீ பக்கு பக்குன்னு பத்தி வச்சு பத்தல அந்த பொம்மநாட்டி என்ன மந்திரம் பண்ணாலும் மாயம் பண்ணாலும் பத்தியா பத்தினா தாங்காட்டி பச்சை வாழை மரம் எரியல தேவடெல்லாம் அங்கிட்டு போய் எரிய பத்தியா அது பாலா போன முண்டை இப்ப பச்சைங்க அது எரிஞ்சிச்சான் அண்ணி கூழுக்கு வச்சிருச்சு அண்ணி. சரி எங்க பிள்ளைங்களுக்கு நீனே ஊத்தி கூட அண்ணி. அது சொல்றா லாட்டி சீட்டனுக்கு அவளையே காய்ச்சி அவளையே பிள்ளைங்க ஊத்துனா பசியா இருந்தா நின்று சாப்பிட்டு போலான்னு எண்ணம் வரும். ஆனா கடைசி பச்சை கடைசியில் எங்கிட்டே வந்துட்டா அங்க சுத்தி நீ நல்லவளா அவளுக்கு தெரியுது. இந்த புள்ளிங்களுக்கு பாவம் பசி கொடுக்குங்க சாமி வாக்குறோம் மகனை வாக்குறோம் வாக்குறேன்டா சாமி உனக்கு வாக்காம யாருக்கு ஆக்கு போறோம். நாம சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கணும். ஏ புளி சாப்பிட்டு கம்னுடுற சும்மா கெட்டியாபடி சூடாக்கும். ஒரு சட்டி அவனை எடுத்துட்டீங்கன்னா அப்படி பிஞ்சு போயிருந்து. அங்க பாரு எப்ப நீ நல்லவளா நல்லா இப்படி வாங்கி நல்லா பொழச்சிருந்தா நல்லா பொழச்சி இங்க வந்திருந்தா ஏப்பா கொண்டாரு அஞ்சாருங்கப்பா பேசாதீங்க. கதை முடிய நேரத்துலையா நல்லா பொழச்சி வந்தீங்கன்னா உனக்கு நீ கேட்கறதோட பதார்த்தம் பண்ணி போட்டுருக்கோம். இங்க வேணுமா நான் வாங்கிக்கணும். எள்ளுக்காய் பழந்தத போல என்னாடி உனக்கு 10 விரலுக்கு மோதிரமா வைரம் மூக்குத்தியும் புல்லாக்கா மத்து தங்கத்துல வேணுமா அப்பல
அப்பெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஆட்டு குறவா மாட்டு குறவா சொத்துல குறவா சொத்துல குறவா வண்டி வண்டியா வண்டி வண்டியா வண்டி வண்டியா ஏய் எங்க அம்மா வீட்டு சீதனத்தெல்லாம் கொடுத்து அமிச்சுனே அப்போ ஒரு கோமனாதான் கட்டினா எப்படிதான் கொடுத்தானோ இல்ல இப்ப கழுத்துல ஒரு நகை கூட இல்லாம கருணக்கானே ஆமாமா அப்ப போன நகைலாம் இப்ப இல்ல அது அடமானம் வச்சிருக்கிறது வேற இது இப்ப நான் ஏர் வேலை வருஷம் வருஷம் எடுத்துட்டேன் ஏரியால போய் கணக்கு பண்ணி அதுல சொல்றியம்மா இங்க பாரு இப்படியே போனீங்கன்னா வச்சுக்க இப்படியே போனீங்கன்னா வச்சுக்க அங்க எங்கன்னா குட்டை கிணறு என்ன இருக்கும் சத்தியமா மேலுக்கு பொழைக்காத செத்து போயிரு நானும் சாப்பிடு கேவடியா கூதிய போடி ஏய் என்ன போடி என்ன போடி வந்துடுறா கண்ணே நேனு சேகரா குணசேகரா அட இது இல்லடா மாமா வீடு இதுதான் மாமா வீடு நாம என்று வந்தோம் கண்ணி இல்லடா நம்ம மாமா வீடு இது கிடையாது கண்ணி அதை எலவேடித்த மாமா வீடு எலவேடித்த மாமா வீடு அவனுடைய இருக்கு எடுத்து மாமை வீடு உன்னை எவ்வளவு தூரமாக்குது கண்ணி இது இல்லை மாமா வீடு கண்ணி நம்ம அடையாளம் தெரியாமல் நாங்க வந்து விட்டோம் கண்ணி இன்னும் சற்று நேரம் சற்று தூரம் போனால் மாமா வீடு வரும் போலாமா கண்ணி இப்படியா கட்டுமா அம்மா ஐயா வணக்கம் ஐயா எனக்கு தெரியுதா ஐயா தெரியும் உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய தோழியா இருந்தவங்க நாங்க ஏழப்பட்டவங்களா இருந்தாலும் பசின்னு வந்தவங்களுக்கு நாங்க ஏதாவது அன்னம் பரிமாறணும் உங்க வீட்டு சாப்பாடை உப்பு தின்னு நான் வளர்ந்தவங்கம்மா எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடு எல்லாம் பிள்ளைங்களுக்கு போட்டு கொஞ்சம் திருப்தியா இருந்து போங்கம்மா ஐயா நாங்கெல்லாம் செட்டியார் இருக்கோம் ஐயா அதனால நாங்க யாரும் சாப்பிடுறது ஐயா நாங்க பச்சை தண்ணி கூட யார் வீட்லயும் நாங்க பசியும் பட்னியும் இருந்து உயிரோ போனா இருந்தாலும் கூட ஒருத்தர் வீட்டுல கை கழுவ மாட்டேங்கிறம்மா செட்டியார் சொல்றது சொல்லிட்டோம்மா பசியாயின்னு போங்கம்மா ஐயா எங்களுக்கு வேண்டாம் ஐயா ஐயா நான் இதுக்கு மேல என்னம்மா சொல்றது சரிம்மா பாருங்க ஐயா எங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கிறது ஐயா என்னம்மா இப்படி வாங்கடா இப்படி வாமா இப்ப சொல்லுமா ஐயா எங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கிறது ஐயா தண்ணி தாகமா எங்கேயாச்சும் ஒரு குட்டியோ ஏரி ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்களேன் ஐயா பசியோட வந்த உங்களுக்கு சாப்பாடு தான் போடுறா சாப்பிட மாட்டேன்றீங்க ஆனா கிணத்துல தண்ணி குடிச்சாவது கொஞ்சம் பசியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க பாருமா இந்த வழியா நேரா போனீங்கன்னா ஒரு காத வழி தூரத்துல ஒரு கிணறு இருக்குது பால் அடைஞ்ச கிணறு அது சாதாரணமான கிணறு இல்லை நம்ம மகாராஜா அதாவது உங்கப்பா ராமலிங்க செட்டியார் அந்த குளத்தை வெட்டி வச்சு காட்டு இருக்கிறவங்க எல்லாம் வேட்டைக்கு போறவங்களும் அப்படி இருக்கிறவங்க தண்ணி தாகம் அடங்கிட்டு அதை வெட்டி வச்சாரு அதுதான் பால் அடைஞ்ச குட்டையில கொஞ்சம் தண்ணி இருக்குதுமா வேற எதுவும் இல்லை அங்க போனாதான் தண்ணி குடிக்க முடியும் அப்படியா பாருங்க கொஞ்சம் தூரத்துல தான் போவாங்க அப்படியா ஆகட்டும் ஐயா கண்ணே நேரம் சேகரா ஆமா என்னுடைய தந்தையார் உன்னுடைய தாத்தா வெட்டி வைத்த கிணறு வேற இங்க இருக்கிறது கண்ணே ஆமா இல்லையா கிணறாக இருக்கிறது எனக்கு அசதியாக காலில் அநோகிறது என்று தம்பிமார்கள் எல்லாம் சொல்கிறார்கள் சற்று நேரம் இந்த கிணத்திலே நீர் அழிந்து விட்டு இங்க சற்று நேரம் உறங்கி விட்டு செல்லலாமா அப்படியே ஆகட்டும்மா ஆகட்டுமா அங்க தேடி இங்க தேடி இப்பதானே கை சிக்குச்சு என்ன ஒரு 100-200 லெட்டர் ஆட்டுங்க கடிதம் இது என்ன கடிதம் கேட்டியா என்ன கடிதமா அந்த தேவடி எங்க வீட்டுக்காரனுக்கு அனுப்புன்னு தாண்டா எங்க ஏய்
நீ கூட பார்க்க கூடாது. எங்கடா குமார் நெருப்படி கொடுறா. ஏமா லெட்டர் வந்துச்சு படிச்சு பார்த்துருப்பேன். இப்ப ஏன் தேவையில்லாத நெருப்பு வைக்கிறதுக்கு பாக்குற கிழிச்சு கிழிச்சு திங்கக்கிழமை நாள் பார்த்து நீ மௌனம் வர மாட்டேன். ஊர்ல உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்கம்மா. தெலுங்கு மட்டும் நீ அந்த பக்கம் போய் சிக்கிப்பாரு நசி விடுவாங்க. சிக்கிறா பாரு. நாம யாரு வீட்டுக்கு வம்பு தும்புக்கு நான் போறேன்னா பாத்தீங்களாமா. நான் உண்டு என் பொண்ணு சிவனு. நல்லாக்குவாளா விளங்குவாளா நாசமா போவாளோ. இப்ப நக்குற போய் முன்னாடி கை விட்டு இப்ப நக்குற பூஜி பாய. ஆமா அவ வந்தா போயிட்டா. இப்ப லெட்டர் எழுதிங்கிறாளே இல்லையா, அது இப்ப எரிக்கிறியா கணே? இவ எப்படியும் காட்டுல எங்க ஆம்படியான பாத்து நிக்குவா. பாத்து நிக்காம இந்த இடத்துக்கு வந்து மாட்டா. இவ 42 வருஷம் கழிச்சு கரெக்டா எப்ப வரானே அந்த மனுஷன் சொல்லாம வந்து மாட்டேன். எப்படியும் இந்த லெட்டரை பத்தி எல்லாம் பேசி நிக்குவா. ஏன்னா உனக்கு லெட்டர் போட்டேன், ஏன்னா ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கலன்னு நிக்குவா. சொல்லுப்பா நீலி. அந்த அந்த உதவாத மனுஷன் பேச கேட்டு நேரா வந்து எங்கடி பாப்பா போட்ட லெட்டர் நீ என்ன கேட்க என்ன கிளிக்க என்னத்துக்கு அதான் கிளிக்குவாங்க. அதனாலதானே வச்சு எரிச்சிட்டான். இப்ப யாருக்குமே தெரியுமாடா? இப்ப சாட்சி சம்மதமே இல்ல பாரு. எரிசி ஆதாரம் கூட எல்லாம் பண்ணிட்டா. இப்ப எப்படிடா நீ பொணமே எரிச்சாலும் எடுப்படியம்மா. ஏமா இன்னொரு ஆதாரத்தையும் அழிச்சிடலாமா? என்னது? அது பெட்ரோல் எட்டுவா எத்தனை சொல்றான் கூட பெட்ரோல் அப்படியே நெற்பட்டாங்களா சரிவா. அது வேற எடுத்து ஒண்ணு போட்டு இது நெருப்போட்டி. அது நெருப்போட்டி. இது வந்து பெட்ரோல். பெட்ரோல் ஏமா நல்லா பாவாடை தூக்கி போடி ஆதாரத்தை மறைக்கணும் இல்லையா? ஏமா இது அப்படி உள்ள ஊத்தி நெருப்பு வச்சுட்டா அது இல்லைன்னா எந்த ஆட்டமும் இல்லாத போயிடுவா. சொல்றியா கணே? மனசு வராது. வடங்க வடங்க இன்னொரு வேலை செஞ்சியா படுமா செய்யலாம். ஏய் 8 இலையவே கொஞ்சம் அமுட்டு நெய் அமுட்டு பால் எல்லாம் வகை வகையானதெல்லாம் அப்படி தடவினு போய் அப்படி அந்த காம்பவுண்ட் ஓரமா வச்சுட்டு வந்து அந்த மனுஷன் வந்தா புளி சாப்பிட்டு நினைச்சுக்குவாரு. ஓ அடையாளம் நெய்யோட சாப்பாடு போட்டுறான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கலாம். சரி சரி சரியா மகாராஜா காட்டுக்கு போய் வந்துட்டீங்களா? காட்டுக்கு வேட்டையாச்சு பார்க்கணும்ல தங்கச்சிவா அந்த பக்கத்துல எங்க இருக்கல அலங்காரம் கிருஷ்ணா உனக்கு எதுவுமே கசாவில்ல. கூப்பிட்டீங்களா வந்துட்டோம். ஜானிக்க 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ஜானிக்க கிருஷ்ணா ஏ கிருஷ்ணா கிருஷ்ணா ஜானிக்க போ அப்படியே ஏங்க இப்பதான் வந்தியா? இப்பதான் உட்காரு வீட்டுக்கு நிறைய பேசுவோம். உட்காரு உட்காரு எங்க தங்கச்சி இந்த மாதிரி உட்காரு வா உங்க கூட சொல்றப்பா உள்ள போ வச்சு குமுறு கொண்டாட்டி
என் தந்தையார் வெட்டி வைத்த கிணறாகப்பட்டது இங்க இருக்கிறது. என் அண்ணா வீட்டுக்கு சென்றது உண்டானால் என் அண்ணி இடத்திலும் எனக்கு மரியாதை கிடையாது. என் 7 பிள்ளைகளும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. நான் 1ஆம் பிள்ளையை தூக்கி நான் போடுவேன் என் தந்தையார் கிணத்தீரே. தூக்கி 2ஆம் பிள்ளையே தூக்கி கண்ணே சேகரா போட்டுவிட்டு ஆசைக்கு ஒரு பிள்ளை அழகுக்கு ஒரு பிள்ளை நான் பெத்த என் செல்வங்களா. நான் 6 பிள்ளையும் நான் போட்டு விட்டேனே. ஒரே ஒரு மகன் என் மகன் கிரான் என செய்கிறா. கண்ணே ஓரடே அம்மா தண்ணி இருக்குன்னு சொல்லி அம்மா தண்ணி எங்க அம்மா எங்க தம்பி மரம்லாம் எங்க அம்மா. கண்ணு உங்க தம்பி மரெல்லாம் தூங்கிட்டாங்கப்பா. அம்மா நான் ஓடி கொலைத்தேதானா அம்மா நான் உன் பேரை சொல்லிவிடுவே. சீரேற்று வளர்த்து என் தந்தையாரு ஈ கடிக்குமோ எறும்பு கடிக்குமோ நான் ஓடி பழித்து நான் உன் பேரை சொல்லிடுறேம்மா. அம்மா நான் தப்பி பொழைத்ததானா அம்மா நான் தாய் பேரை சொல்லிடுவேன். அம்மா நான் தப்பி பொழைத்து நான் தாய் பேரை சொல்லிடுறேம்மா. கண்ணே குணசேகரா ஆமா என் தப்பி பிழைத்ததை உண்டாடா. ஆமா நான் என் தாய் பேரை சொல்லுகிறேன். நான் ஓடி பிழைத்ததானா நான் உன் பேரே சொல்கிறேன் அம்மா. என்னை தூக்கி போட வேண்டாம்மா என் மகன் சொல்லுகிறானே. அன்று நாளையில் என் மன்னவர் சொல்லியிருக்கிறார் 7 பிள்ளைகள் ஒரு பிள்ளை குறிந்தால் உன்னை 2 பிளவாக நான் பிளந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 6 பிள்ளையும் தூக்கி போட்டு விட்டு ஒரு பிள்ளை இருந்ததே உண்டானால் அந்த பிள்ளை இருக்குது என்று நான் உயிரோட இருக்க வேண்டும். அப்படி உயிராக இருந்தால் என் மன்னவர் வந்தா என்னை சும்மா விடுவாரா? 7 பிள்ளைகளும் தூக்கி போட்டு விட்டு நானும் மாலை போகலாம் என்று நினைக்கிற நேரத்தில் என் மகன் கிடைக்கவில்லையே. ஆனா அண்ணா ஆட்டுக்காரண்ணா அம்மா சொல்லுமா. என் மகன் பாருண்ணா அந்த காட்டுல ஓடுகிறான். சரி என் மகனை பிடித்து தாருங்கள் அண்ணா. எத்தனை தாயை விட்டுட்டு பசியோட ஓடுறான் சாப்பாடு வேணான்னு. ஆமாண்ணா அவனை பிடிச்சி தர நல்லதானம்மா. ஆமாண்ணா பயப்படாத தம்பி. நான் எங்கேயோ பாத்துருக்கேன்டா. இந்த உன்ன மாதிரி எங்க ஊர்ல நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் விளையாடும் போது பந்து வாங்கி கொடுக்கறதும் அவங்க எல்லாம் கோலி விளையாடுறதும் எங்க கூட தான் இருப்பாங்க. ஆனா பசி இல்லாம சாப்பிட்டுட்டு போய் விளையாடுவாங்க. உன் முகத்தை பார்த்தா வாட்டமா இருக்குது, பசியோட தான் இருப்பியாட்டுங்குது. நீ எங்க கிட்ட வந்தா நான் ஆடு மாடு மேய்க்கிறவன், உனக்கு பால் தயிர் என்ன வேணுமோ பசியார கொடுப்பேன். வரியா? ஏன்னா எங்க வீட்டுல நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஒண்ணு பயப்படாத, நான் ஆடு மாடு மேய்க்கிறேன்.
என் அருமை என் செல்வமே, அருமை என் செல்வமே, 7 பிள்ளையை நான் தூக்கி கிணத்திலே நான் போட்டு மாண்டு விட்டார்களே. என் மன்னவர் கண்டதே உண்டானா என்னை சும்மா விடுவாரா? இந்த கொய்யா பழத்திற்கு கொய்யா பழத்திற்கு நான் பிறந்த கோட்டையிலே நான் கொய்யா பறிக்க போனேன். என் கொடுமைக்காரி அண்ணி வந்து கோட்டை விட்டு தள்ளிவிட்டா. நான் மாங்காய் பறிக்க போனேன். நான் பிறந்த மாளிகையில் மாங்காய் பறிக்காதனு என் கொடுமைக்காரி அண்ணி வந்து கோட்டை விட்டு தள்ளிவிட்டா. நான் சீதா பாலத்திற்கு நான் பிறந்த சீமையில நான் சீதா பறிக்கு போனேன். நீ சீதா பறிக்காதனு என் சிறுமைக்காரி அண்ணி வந்து நீ சீது தள்ளிவிட்டா. என் மன்னவர் சொல்லியிருக்கிறார், நீ உயிராட இருந்ததை விண்டாடால் உன்னை இருப்பிளவாக பிளந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 7 பிள்ளைகளும் போன பிறகு இந்த உயிரோடு இருக்கக்கூடாது. என் மன்னவருக்கு என் அண்ணாவுக்கு மட்டும்தான் இது தாலியாக தெரிய வேண்டும். வேற யாரும் ஆகிலும் பார்த்ததே உண்டானால் இது பாம்பாக காட்சியளிக்க வேண்டும்.